கந்தர் அனுபூதி பாடல் 13. முருகன் தனிவேல் முனினம் குரு அன்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ உரு அன்றரு அன்றுளதன்றிலதன்று இருளன்றொளியன்றென நின்றதுவே. உரு அன்று உருவப்பொருளும் அல்லாதது, அரு அன்று அருவப்பொருளும் அல்லாதது, உளதன்று உள்ள பொருளும் அல்லாதது, இலதன்று இல்லாத பொருளும் அல்லாதது, இருள் அன்று இருளும் அல்லாதது, ஒளி அன்று ஒளியும் இல்லாதது, என நின்ற அதுவே என்று சொல்லும் தன்மையில் உள்ள அப்பரம்பொருளே. முருகன் முருகப்பெருமானே, நீ வேல் முனி ஒப்பற்ற வேலேந்திய முனிவன் என்றும், நம் குரு என்று நமது பரமகுரு என்றும் அருள் கொண்டு அறியார் அப்பரமனது திருவருளை கொண்டு அறியாமல் அறியும் தரமோ, மற்ற வழிகளில் நாம் அறிய முடியுமோ? முடியவே முடியாது என்று சொல்றார். பரம்பொருளின் இலக்கணத்தை உருவமற்றவர், அருவமற்றவர், உளதற்றவர், இலதற்றவர் என்று பல வகையில் நான் சொல்ல முடியும். இந்த பொருளில் உள்ளார், அந்த பொருளில் இல்லை என்று கூற முடியாதவர், இருட்டு வெளிச்சம் என்ற தன்மைக்குள்ள வரையறுக்க முடியாதவர் முருகப்பெருமான். அவர் குருவாக வந்து அவன் அருளியே துணியாக கொண்டு அறியலாமே ஒழிய வேறு எந்த வகையிலையும் அவனை அறிய முடியாது. பகுத்தறிவினால் காண முடியாது. அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்யும் எல்லைக்கு வெளியே உள்ளவர். எப்படி ஆராய்ச்சி செய்தாலும் அவரை கண்டுபிடிக்க முடியாது. நாம் மனசார நினைத்து அவரை உருகி அவர் அருள் பெற்றுத்தான் அவரை காண முடியும். விஞ்ஞானம் இதுகாலம் மறைந்திருந்த பல ரகசியங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இறைவன் இயல்பை விஞ்ஞானமும் சரி எந்த ஒரு ஆராய்ச்சியாலையும் கண்டுபிடிக்க முடியாது. மனமென்ற ஒரு உள்ளொளியில் இறைவனை அடைய முடியுமே ஒழிய இறைவனை காண முடியுமே தவிர வேறு எந்த வழியிலையும் இறைவனை அடைய முடியாது, காண முடியாது.